गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல அங்க துவாரகாவாசிகள் பாரத தேசத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் இந்த குருக்ஷேத்திரத்துல பரசுராமரால ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த சரஸ்வல ஸ்நானம் பண்ணி யதேஷ்டமாக தானம் கொடுக்கறதுக்காக வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த கதையெல்லாம் 2-3 அத்தியாயமாக விஸ்தாரமாக சொல்லிட்டு வரார். அதுல பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம், பல வருஷங்களுக்கு அப்புறம் கோபிகைகளும் கிருஷ்ணர்களும் சந்திக்கிறா, யசோதம்மா நந்தகோபனும் சந்திக்கிறா கிருஷ்ணரை. இப்படி எல்லோரும் கிருஷ்ணரை பார்க்கிறார்கள், அவரவர்கள் பரம சந்தோஷப்படுறா. போன அத்தியாயத்துல அஷ்டம் மகிழ்ச்சிகள் திரௌபதி எல்லாரும் பேசிக்கிறது. அப்புறம் இங்க பார்த்தா காந்தாரி, அப்புறம் தேவகியை காந்தாரி பார்க்கறது, அப்புறம் காந்தாரி குந்தி சந்திச்சுக்கிறது. எல்லோரும் பார்த்தா அப்படி பரஸ்பரம் சந்திச்சுண்டு என்ன பண்றா அப்படின்னா அவாவாளுடைய கிருஷ்ணனுடைய அனுபவத்தை பரிமாறிக்கிறார்களாம். குசல பிரஷ்னங்கள்லாம் விசாரிச்சுண்டு கிருஷ்ணரை பத்தின பேச்சு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கான்னு அப்படி அற்புதமாக பிரம்மனிஷ்டால் இதை வர்ணிச்சுட்டே வரார். இப்பேற்பட்ட இந்த புண்ணிய காலத்துக்காக மகரிஷிகள்லாம் காத்துண்டு அத்தனை மகரிஷிகளும் வரார்களாம் அந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல. இங்கே கிருஷ்ணர், பலராம சுவாமி, மற்ற எல்லாம் பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வருவான்னு தெரிந்து கொண்டு, எப்படி இந்த பரீட்சித் மகாராஜா கங்கா தீரத்துக்கு வந்த உடனே பிரம்மனிஷ்டால் வரப்போறாருன்னு தெரிஞ்சு கொண்டு முன்னாடி அத்தனை மகரிஷிகளும் கதை கேட்கறதுக்காக வந்தாலோ, அதே போல ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்து எந்தெந்த மகரிஷிகள் இருக்காலோ அத்தனை பேரும் அந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்துல இந்த குருக்ஷேத்திரத்துக்கு வரலாம். சனகாதிகள்லேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கான்னு இதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்றார். சனகாதிகள், புலஸ்தியர், அப்புறம் வசிஷ்டர், சதானந்தர், கௌதமர், விஸ்வாமித்ரர், நிறைய மகரிஷிகள் எல்லோரும் அவாவா சிஷ்யர்களோட சேர்ந்து கொண்டு கிருஷ்ணரும் இங்க வருவார்னு தெரிந்து கொண்டு அத்தனை பேர்களும் ஒரே இடத்துல இந்த குருக்ஷேத்திரத்துல அவரவர்கள் அந்த புண்ணிய காலத்துல அந்த சரஸ்ல ஸ்நானம் பண்ணி தான் பாபம் போக்கிக்கிறது போல வந்திருக்காளாம் அத்தனை பேரும். இத்தனை மகான்களையும் தர்மபுத்திராதிகள் கிருஷ்ணர் எல்லோரும் பார்த்த உடனே அவாவா தன்னுடைய காரியத்தை விட்டு வரணும்னு எல்லாரையும் சுவாகதம் கூப்பிடுறாளாம். எப்பேற்பட்ட மகான்கள்! இந்த மாதிரி ஒரு மகான ஒத்தர் பார்க்கறதே அதி துர்லபமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சாட்சாத் பகவத் ஸ்வரூபமாக அவளை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அத்தனை மகான்களும் ஒரே சமயத்துல வந்த உடனே பார்த்த உடனே இந்த தர்மபுத்திராதிகள்லாம் அது சுவிட்சு போட்டா மாதிரி எழுந்துக்கிறாளாம் அவ அந்த மகான்களை பார்த்த உடனே. ஏன்னா அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுனால எழுந்துட்டு வரணும்னு பூர்ண கும்பத்தெல்லாம் எடுத்து வச்சு சுவாகத்தம் கூப்பிடுறார்கள். அதே மாதிரி பலராம சுவாமி கிருஷ்ணரும் அவர்கள் எல்லோரையும் பூஜிக்கிறார்களாம். பரமபாகியம், உங்க எல்லோரையும் ஒரே இடத்துல எங்களுக்கு இங்க பாக்குறது போல இந்த புண்ணிய காலத்துல உங்களுடைய தரிசனம் கிடைச்சதேன்னு எல்லோரும் அவர்களை வரணும்னு சொல்லிட்டு சுவாகத்தம் பண்ணி கூப்பிடுறார்கள். பஞ்சபாண்டவர்களும் பலராம சுவாமியும் கிருஷ்ணரும். அப்பேற்பட்ட அத்தனை மகான்களையும் கிருஷ்ணரை பார்த்து, உங்களை எல்லோரையும் பார்த்தது எங்களுக்கு பரமபாகியம் அப்படின்றது போல பகவான் தன் வாக்குனால சொல்றாராம். இவர் வைகுண்டவாசின்னு அவளுக்கு தெரியும். அதே போல கிருஷ்ணர் தன் வாக்குனால உங்களை மாதிரி உள்ள மகான்களை ஒருத்தரை பார்த்தாலே பரமபாகியமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே சமயத்துல இந்த புண்ணிய காலத்துல வந்திருக்கேலே நாங்கள்லாம் பரமபாகியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது முன்பு கூட ஒரு தடவை வந்தது. நஹ்யம்மயான தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தே புனந்தி உருகாலேன தர்சனாதேவ சாதவான்னு. இந்த உலகத்துல நம்ம செய்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு நிறைய சாதனைகள் இருக்கு. நஹ்யம்மயானி தீர்த்தாயனி, ஏதாவது தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணணும்னா பாபங்கள் போக்கும். அதேவாம் ரிச்சிலாமையாக, நம்ம தேவாலயங்கள்லாம் போய் பகவானை தரிசனம் பண்ணி பிரபோ நான் பண்ண தப்பு என்னை மன்னிச்சுக்கணும்னு இப்படி பிராயஷ்சித்தத்தோட நம்ம மனசை சரித்தணும்னா பாபம் போகும். தேபுனந்தி ஒரு காலேன தரிசனாதேவ சாதவான்னு இந்த மாதிரி நிறைய விதமாக பாபங்கள் போகிறதுக்கு இந்த உலகத்துல உபாயங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் அந்தந்த சமயத்துல உடனே போக்காது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அது பரியந்தம் அது இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம கிட்டேந்து பாபத்தை எடுக்கக்கூடிய அந்த பவரானது, அந்த சக்தியானது இந்த கர்மாக்களுக்கு வரும். நம்ம செய்யக்கூடிய அந்த தீர்த்த ஸ்நானமோ இல்ல பகவானை போய் தரிசனம் பண்றதோ. ஆனா பகவான் தன் வாக்குனால என்ன சொல்றாருன்னா, இதே மகான்களை போய் தரிசனம் பண்ணா அப்படி இல்லை,
ஒரு காலேன தரிசனாதேவ சாதவகான்னு அவளை போய் நீ ஸ்தோத்திரம் பண்ணணும், அர்ச்சனம் பண்ணணும், பூஜனம் பண்ணணும்ன்றதுலாம் கிடையாது. அந்த மகான்களை போய் நீ பார்த்த மாத்தத்திலே உன் மனசுல மாறுதலானது உண்டாகும், உன் பாபங்கள்லாம் நீங்கும். நீ மேல பாபம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமானது உண்மையான ஒரு மகானை பார்த்தா உனக்கு உள்ளுக்குள்ள தோற ஆரம்பிச்சிடும். அதுதான் மகான்களுடைய பெருமை. அப்பேற்பட்ட மகான்களா இருக்கக்கூடிய நீங்கள் இங்க வந்திருக்கேலே இத்தனை பேரையும் சேர்த்து உங்களை ஒரே சமயத்துல பார்க்கறதுக்கு எங்களுக்கு பரமபாகியம்னு சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அத்தனை மகான்களை பார்த்து சொல்றார். அப்பேற்பட்ட மகான்களை பார்த்து மேல பகவான் இன்னும் சில விஷயங்கள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்ம செய்யறது புண்ணிய பாபங்கள், அந்த புண்ணிய பாபத்துக்கு சுகதுக்கங்கள் வருது. இந்த தெய்வங்களோ இங்க இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த அக்னி, வருணன் எல்லாரும் இருக்கா, பிரம்மதேவன் பரியந்தம் எல்லோரும் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபத்துக்குள்ள பலனதான் அவளால கொடுக்க முடியுமா? பகவானோட இரண்டரை கலக்கணும்ன்ற ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனாலதான் ஹிரண்யகசிபு தபஸ் பண்ண உடனே அந்த தபஸுக்கு பலமாக சுகத்தை கொடுத்தாரே தவிர ஞானத்தை அவரால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி எந்த தெய்வத்தை எடுத்தாலும் இந்த உலகத்துல சூரியனா இருந்தாலும் சரி, அக்னியா இருந்தாலும் சரி, வருணனா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி, பிரம்மதேவன் பரியந்தம் சுகதுக்கத்தினுடைய பலத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர அத்தியந்த உபரத்தியை ஏற்படுத்தி பகவான் கூட இரண்டரை கலக்க வைக்கிறதுக்கு அவளால முடியாது. ஆனா உத்தம குருநாதரோ உத்தம மகான்களோ நினைத்தார்களே ஆனால் கோடி கோடி ஜென்மாவாக நாம செஞ்சிட்டு இருக்கிற இந்த புண்ணிய பாபத்தினுடைய அந்த கிரந்தி அதை நிர்மூலமாக போக்கடிச்சு நம்ம மனசை இந்த உலகத்திலேந்து ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள சரி பண்ணிட முடியும் அவர்களால. அதுதான் மகான்களுடைய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன் வாக்குனால சொல்றார். அப்படிதான ஜடபரதனுடைய உபதேசத்தை கேட்டு ஜென்ம ஜென்மாவாக எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்கள் பிறந்து அந்த ரகுகரன் அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது 1.5 மணி நேரத்துல இனிமே இந்த மண்கூடு அந்த மண்கூடல ஏறாதுன்னு சொல்லிட்டு ரகுகரன் கிளம்பினாரோன்னு. என்னன்னா ஜடபரதனுடைய வாக்கு 1.5 மணி நேரத்துல அவனுக்கு இந்த சரீரம் வேற ஆத்மாதான் சாஸ்வதம்ன்ற எண்ணம் அனுபவம் வர ஆரம்பிச்சிருது. இது மகான்களால் தான் கொடுக்க முடியும். பிரம்மதேவன பரியந்தம் எல்லோரும் பலனை தான் கொடுப்பார்களே தவிர இந்த விஷயத்தை பண்ண முடியாது. அதனாலதான் மகான்களை ஆசிரியக்கிறோம். அப்பேற்பட்ட மகான்கள் நீங்கள் எல்லோரும்னு இப்படி பகவான் அற்புதமாக இந்த வாக்கெல்லாம் சொல்லும் போது எல்லோரும் நின்று கொண்டு அந்த பகவானை தானே அனவரதமும் மனசுல தியானம் பண்றா. அந்த பகவான் இவ்வளோ அழகா பேசும்போது அந்த பேச்சை கேட்டு ரசிக்கிறார்கள். நடுப்புற யாரும் எதுவும் பேசாதபடிக்கு அந்த பகவான் சொல்லக்கூடிய அத்தனை வாக்கியம் மௌனமாக அனுபவிச்சு கேட்டு இருக்கார்களா. பகவான் அந்த மகான்களுடைய பெருமையை சொல்றதெல்லாம் இவ்வாறு பகவான் தான் பேசி முடிச்ச உடனே மேல மகாத்மாக்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு, பிரபு உங்களுடைய திருவடி ஆசிரியிச்சா நிச்சயமாக எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும், அதுக்கு நாங்களே பிரமாணம். ஆனாலும் இந்த உலகத்துல எத்தனை பேர் திண்டாடிட்டு இருக்கா, எல்லோரையும் கரையேத்தனும். அது உங்களுடைய சங்கல்பத்தினாலையும் உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் முடியும். மேல அதுக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, நாங்க அவசியம் செய்யறோம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இப்படி பகவான் கிட்ட மகான்களுக்கு எல்லோரும் லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுன்ற ஒரு எண்ணம் தானே முதல்ல இருக்கும். அது பத்தி பகவான்கிட்ட ஒரு பேசுவது போல பேசின்னு இருக்கா. அதுக்கப்புறம் பகவானை பார்த்து ஆச்சரியமாக சில விஷயங்கள் சொல்றா. என்னன்னா, நீங்க எப்பேற்பட்டவர், நீங்க தான் எல்லாத்துக்கும் காரிய காரண கர்த்தாவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தா வேதமே உங்களை தேடின்னு இருக்கு. வேதம் தேடி கூட உங்களை பரிபூர்ணமாக வேதத்தினாலேயே புரிஞ்சுக்க முடியல. அப்பேற்பட்ட பிரபுவாக வைகுண்டவாசியாக நீங்க எப்படி ஞானஸ்வரூபியாக ஜொலிச்சுன்னு இருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு ஏதோ கர்மாதீனத்தோட இந்த மனுஷ ஜென்மாவை பிறந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணி கொண்டு ஏதோ இதனால வரக்கூடிய இந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏத்துண்டு இப்படியும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேலே. ரெண்டுத்தையும் நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த உலகம் இன்னார்கிட்டே தான் பாகவதத்திலே சொல்றதோனோ, அந்த தக்ஷ பிரஜாபதி தான் அந்த தாக்ஷாயினின்னு சொல்லக்கூடிய அந்த தக்ஷ பிரஜாபதி அவளுடைய புத்திரிகள் கிட்டே இருந்தா உலகம் உண்டாச்சுன்னு சஷ்டஸ்கந்தத்தெல்லாம் நம்ம கேட்டோம். அதுக்கும் முன்னாடிலேருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு. அப்போலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க அவ்வப்போது இந்த மாதிரி பிறந்து ஏதோ கர்மாதீனமா இருக்கிறது போல இருந்துட்டு இருக்கேள். ஒரு பக்கம் பார்த்தா வேதமே உங்களை தேடின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சாதாரண மனுஷன் போல கர்மாதீனமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு காரியம் பண்ணிட்டு இருக்கேளே. ரெண்டும் ஆச்சரியமான விஷயம்.
ஆனா இதுல என்ன விஷயம்னா, நீங்க வைகுண்டத்துல இருக்கும்போது எப்படி எல்லாத்துலயும் சம்பந்தப்படாம அங்க இருக்கிறீர்களோ, அதே மாதிரி மனுஷனாகியும் பிறந்து இப்படி இருக்கையில எதுலயும் சம்பந்தப்படாதபடிக்கு இந்த சுக துக்கங்களோ, இந்த காம விகார சேஷ்டங்களோ, இல்ல மற்ற மான அவமானங்கள்லயோ எதுலயும் சம்பந்தப்படாதபடிக்கு நீங்க வாழறீங்களே, அதை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க எல்லோரும் இந்த கிருஷ்ணாவதார மூர்த்தியை ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் அந்த கிருஷ்ணரை பார்த்து பேசிண்டே வரார்கள். ஹே பிரபோ, இப்படி கர்மாதீனமாக நீங்க இருந்து கொண்டு எதுலயும் சம்பந்தப்படாம வாழறீர்களே, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏதோ உங்களை நாங்க சாட்சாத்காரம் பண்ணி பரிபூர்ணமா தெரிஞ்சுட்டோம்னு சில சமயத்துல நினைக்கும் போது, இந்த மாதிரி நீங்க அவதாரம் பண்ணி காரியம் பண்ணும்போது நான் எங்களுக்கே தோன்றது, உங்களை இன்னும் நாங்க பரிபூர்ணமாக தெரிந்துக்கல, உங்களை நாங்க இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும் போல இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய காரியத்தெல்லாம் அப்படி இருக்கு, நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் உங்களை நாங்க பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கல, உங்க விஷயமாக நிறைய விஷயம் தேடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய அந்த ரகசியம், அவ பண்ண காரியம், இதெல்லாம் பகவான் இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த மகான்கள்லாம் பேசிண்டே வரார்கள். அப்புறம் என்ன சொல்றா, பிரபு இந்த பூலோகத்துல நீங்க அவதாரம் பண்ணியிருக்கீர்கள், சாதாரணமா மனுஷன் போல பிறந்து இந்த கர்மத்துக்கு உட்பட்டனாவ இப்படி வாழ்ந்து கொண்டு நீங்க இப்படி இருக்கிறீர்களே, நீங்க எப்பேற்பட்ட பிரபுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட பிரபு பூரவார நிவர்த்திக்காக நீங்க இப்படி எதை நீங்க நிலநாட்டணும்னு வரையல்னா, வேதோக்த தர்மங்கள், அந்த வேதத்தை சொல்லக்கூடிய சனாதனம் அப்படின்ற இந்த சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுன்றதுக்காக அந்தந்த வர்ணாசிரமத்துல பொருந்து அதுக்கு தகுந்தது போல வாழ்ந்து நீங்க அது வேதோக்த தர்மங்கள் எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறதுக்காக பிறந்தீர்களே, இந்த சனாதன தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வந்த பிரபுவாச்சே, அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை காப்பாற்ற வந்த பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார்கள் மகான்கள் எல்லோரும் பகவானை பார்த்து. நீர் எப்பேற்பட்டவர்னா, இந்த வேதத்தை யார் தரிக்கிறார்களோ, வேதம் சொன்னது போல யார் வாழ்ந்துருக்காலோ அவர்களுக்கு பிராமணர்கள்னு பேரு. அப்பேற்பட்ட வேதத்தை யார் சரீரத்தை தரிச்சுருக்காலோ அவளுக்காக நீங்க எதிர் வேணா பண்ணுவீர்கள். இந்த உலகத்திலேயே பார்த்தா உண்மையான பிராமண விசுவாசின்னா யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை அத்தியாயனம் பண்ணி வேதோக்த தர்மங்களை பண்ணி கொண்டு யாரு சுயனம் இல்லாத மகான்களா இருக்காலோ அவள் தான் பிராமணர்கள் அப்படின்னு இங்க விவரணமாக சொல்றது. அதை சொல்லி அவளை காப்பாத்துறதுல தான் கிருஷ்ணர் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பாராம். அதனால பிரம்மண்யாகிரணீகின்னு ஒரு டைட்டில் கொடுக்கறது போல கொடுக்கறாலாம். அப்பேற்பட்ட பிராமணர்களை காப்பாத்துறது தான் அவருடைய முதல் காரியம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துல அப்பேற்பட்ட வேதத்தை காப்பாற்றக்கூடிய பிரபு, அப்பேற்பட்ட பிரபு நீங்க சொல்லிட்டு இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இது அடைஞ்சா ஜென்ம சாஃபல்யம், அது அடைஞ்சா ஜென்ம சாஃபல்யம். ரொம்ப நாளா நான் இந்த வீடை வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன், இப்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளா இந்த காரை வாங்கணும்னு நினைச்சேன், இப்ப வாங்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா இந்த வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன், கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்குன்னு இப்படி அல்ப சுகத்துல இதெல்லாம் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கா. ஆனா இதெல்லாம் ஜென்ம சாஃபல்யமானா இல்லை. உண்மையான ஜென்ம சாஃபல்யம் எதுன்னா, உங்களை என்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிக்கிறானோ அதுதான் உண்மையான ஜென்ம சாஃபல்யம். அப்படி உங்களை அனுபவிக்கிறதா உண்மையான ஜென்ம சாஃபல்யம்ன்ற எண்ணம் இருக்கே, அது உங்க கிருபையால வந்தாதான் உண்டு. உங்க கிருபையினால எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, நாங்கள்லாம் பரமபாகியசாலிகள், அது தீர்மானமா உங்க கிருபையால வந்தாதான் உண்டுன்னு இப்படி பகவான அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார்கள். இப்படிலாம் சொல்லிட்டு அற்புதமாக கிருஷ்ணரை பார்த்து நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய அகுண்டமேதசே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்றா சின்னதாக. ஹே பிரபு, நீ கிருஷ்ணனா இருந்தாலும் சாட்சாத் பகவான் தான், வைகுண்டவாசி தான். யோக மாயினால எல்லாத்தையும் உண்டாக்கி அதது நடக்கிறது போல பண்ணிட்டு இருக்க. அதுக்கு மேல என்ன ஆச்சரியம்னா, உன்னுடைய யோக மாயினால உன் கூடவே எப்பயும் இந்த யாதவர்கள் இருக்கா. அந்த யாதவர்களுக்கு இந்த 2 கை 2 கால் கிருஷ்ணன் நம்ம சரீர பந்துன்னு நினைக்கிறது போல உன் யோகமாயானதை பண்ணிடுதேன். உண்மையா பார்க்க போனா நீதான் வைகுண்டவாசி. அப்படி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா துவாரகையில் இருக்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. எங்க பார்த்தாலும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சு எங்களை மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்த ஆரம்பிச்சிருவா. ஆனா உங்க கிருப்பையினால தான் அது கிடைக்கும். ஆனா இவர்களுக்கு உங்க யோக மாயினால நீர் வைகுண்டவாசின்னு தெரியல. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், உங்க கூடையே 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய இந்த யாதவர்களுக்கே இந்த யோக மாயிலேருந்து மீண்டு வர முடியல. உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த யோக மாயை மீள முடியும். அப்படி நீங்க யோக மாயைய இந்த பக்தர்கள் எல்லோருக்கும் கூட நீங்க வைகுண்டவாசின்னு தருவது போல நீங்க பண்ணணும்னு இந்த மகான்கள் பிரார்த்தனை பண்றா. கடைசியாக அந்த மகான்கள் பகவானை பார்த்து எந்த திருவடி கங்காஜனகமோ
எந்த திருவடிய பரம பாகவதோத்தமர்கள் எல்லோரும் சேவிக்கிறார்களோ, எந்த திருவடிய யோகிகள்லாம் அனவரதம் தியானம் பண்றார்களோ, எந்த திருவடி பட்டதுனால இந்த பூமியே பரம பவித்திரமாகிறதோ, அந்த திருவடியில அச்சஞ்சலமான பக்தியானது எங்களுக்கு வரணும் பிரபோ. உன்னை இன்னும் பரிபூர்ணமாக எங்களால புரிஞ்சிக்க முடியல. உன் மாயையோ உன்ன சக்தியோ நீ செய்யக்கூடிய காரியங்களோ, நீ இப்படி அவதாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக இப்படி வந்து மனுஷனாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது, வைகுண்டவாசியா இருக்கிறது உன்னை பரிபூர்ணமா புரிஞ்சிக்க முடியல. எங்களுக்கே உன் மாயையில் அகப்பட்டு நாங்களே அஞ்ஞானிகள் இருப்பது போல இருக்கு. நீ செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது, ஆகையினால உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த மாயையிலேருந்து விடை பெற்றுக்கு உன்னை பரிபூர்ணமா புரிஞ்சிக்கணும்னு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி அற்புதமாக அத்தனை ரிஷிகளும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார்கள். ஒரு பிரவாகம் போல ஸ்தோத்திரம் பண்ணா பகவானுடைய மகிமை எல்லாம். இப்படி சொல்லிட்டு அவர்கள் மேலே அங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், இத்தனை பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்து அவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அவாலும் திருவடியில விழுந்து அத்தனை பேரையும் சேவிச்சு இப்படி மகான்கள் எல்லோரும் ஏதோ அவர்கள் தன் பாபத்தை போக்கிக்கிறது போல அங்க வரார்கள். ஆனா பகவான் சொல்லும் போது அவா இங்கே இந்த இடத்த பவித்திரம் ஆக்கணும்ன்றதுக்காக வரார்கள் அப்படின்னு பின்னாடி எல்லாம் சொல்ல போறார் பகவான். அப்படி மகான்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இப்படி கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணி அத்தனை பேரும் அங்கேருந்து வெளியேறார்கள். அப்படி கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணி வெளியில போயிட்டு இருக்கிற அத்தனை மகான்களையும் ஓடி போய் வசுதேவர் நிறுத்தி, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க தீர்த்து வைத்துட்டு கிளம்பணும்னு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவளை நிறுத்தி மேல வசுதேவர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். மேல வசுதேவர் அந்த மகான்கள் எல்லோரையும் பார்த்து, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கர்மா தானே. நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்கள் தான் ஒன்னொன்னு ஒவ்வொரு கிரந்தியாக மாறி அது ஜென்மாவை கொடுக்கறதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த கர்மாவை கர்மானாலதான் போக்கிக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த வேற கர்மா, புண்ணிய காரியங்கள், பாப காரியங்கள், இந்த கர்மாக்களை வச்சுதானே இந்த கர்மாவையே போக்கிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது, எந்த ஒரு கர்மா எந்த ஒரு காரியம் பண்ணா சகல கர்மங்களும் நாசனமாகுமோ அப்பேற்பட்ட அந்த கர்மாவை நீங்க எனக்கு சொல்லி வைக்கணும். அதனால க்ஷேமத்தை அடைந்து நானும் பகவான் யாருன்னு தெரிந்து கொண்டு அவருடைய திருவடியை போய் அடையணும், இதை நீங்க உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வசுதேவர் அத்தனை மகான்களை பார்த்து கேட்ட உடனே நாரதர் அதுலேருந்து நடுப்புற இருக்கிற அவர் சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு மேல நாரதர் பேசுறார். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்கறதே வேடிக்கையா இருக்கு வசுதேவரே. எந்த கர்மாவை எல்லாத்தையும் நம்ம நில் பேலன்ஸா ஆக்கி அத்தியந்த உபரத்தி ஆக்கினான்னா எந்த பிரபு கிட்ட போய் நாம போய் சேர்றோமோ அப்பேற்பட்ட பிரபு தான் உங்களுக்கு புத்திரனாக பிறந்திருக்கார். அப்பேற்பட்ட அவரை பிடிச்சிக்கிறத விட்டுட்டு எங்கள்கிட்ட எல்லாம் இப்படி நீங்க கேள்வி எல்லாம் கேட்கிறீங்களே, இதே பகவானுடைய அந்த மாய லீல ஆச்சரியமாக இருக்கு. முதல்ல நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த உலகத்துல அதிபரிச்சயா தவஜ்ஞா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு உங்க கூடையே இருக்கிறதுனால அவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாதது போல இருக்கு. எப்படி ஒருவன் கங்கை கரையிலேயே தினமும் இருந்தானா தினமும் போய் ஸ்நானம் பண்ணுவானோ, பாத்ரூம்ல தான் குளிப்பான். ஐயோ இந்த கங்கை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஒரு 5 நாள் போய் தங்கியிருந்தோம்னா அப்போ நம்ம 1க்கு 4 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப 3000 கிலோமீட்டர் எப்போ வருவோம்னு தெரியாது. அப்படி ஸ்நானம் பண்ணுவோனோ அதை பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுவாளோனோ அவளுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஏன்னா அப்படித்தானே நம்ம ஹரித்வார் யாத்திரையில ஸ்நானம் பண்ணினா எல்லாரும் முடியாதவர்கள்லாம் போட்டி போட்டுன்னு ஸ்நானம் பண்ணினா அந்த சமயத்துல அங்கேயே இருக்கிறவன் பண்ண மாட்டான். இது உலகத்தினுடைய நியத்தி. ஏதோ ஒரு 10% பண்ணலாமே தவிர 90% ஆத்திலே தான் குளிப்பா காரிய நிமித்தமாக. ஆகையினால எப்படி கங்கை கரையிலே இருக்கிறவன் தினமும் எப்படி ஸ்நானம் பண்ண மாட்டானோ, திருப்பதி பெருமாள்ல திருப்பதியிலேயே இருக்கிறவன் எப்படி எங்கேருந்தோ 1000 மைல் தள்ளி அந்த பெருமாளை பணத்தெல்லாம் கொடுத்து தரிசனம் பண்றான். ஆனா வாசல்லே கடை போட்டு இருக்கிறான். எப்படா பெருமாளை பார்த்த கடைசியான்னு கேட்டா அது ஆச்சு ஒரு 12 மாசம் முன்னாடி பார்த்ததுதான் அப்படின்னுவான். ஏன்னா அதிபரிச்சயாத வக்ஞா, நம்ம கிட்டக்கையே இருக்கும் போது அவருடைய மகிமை தெரியாது. ஆகையினால கிருஷ்ணர் உங்க கூடையே இருக்கிறதுனால அவருடைய மகிமை தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அப்பேற்பட்ட கிருஷ்ணரை ஆராதனை பண்ணினாலே போதும்னு சொல்லிட்டு நாரதர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி நிறுத்திட்டார். உடனே இந்த மகான்கள் கிட்ட வசுதேவர் கேட்ட உடனே மேல இந்த மகான்கள்லாம் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர், பலராம சுவாமி, அங்க இருக்கக்கூடிய தர்மபுத்திரர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வசுதேவர் எல்லோரையும் உட்காத்தி வச்சு இத்தனை மகான்களும் உட்கார்ந்துட்டு மேல அந்த வசுதேவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அத்தனை மகான்கள் என்ன சொல்றா அப்படின்னா, பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நாங்க எதை நினைக்கிறோம் அப்படின்னா,
நீங்க எந்த கர்மா பண்ணினா இந்த கர்மா எல்லாம் விலகும்னு சொன்னேலோ, அப்ப அந்த கர்மாவா நாங்க எது நினைக்கிறோம்னா பகவானுக்கு ரொம்ப பிரீத்திகரமா இருக்கக்கூடிய யாகம் செய்யணும். அந்த யாகத்தினால பகவானை கூப்பிட்டு எந்த ஒரு சுயநலமும் இல்லாதபடிக்கு பகவத் ஆராதன புத்தியோட நிர்மலமாக பரம பவித்திரமாக யாகம் பண்ணினோமே ஆனால் பகவான் பரம சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணணும்னு அந்த மகான்கள்லாம் வசுதேவர்கிட்ட சொல்றார்கள். சித்தஸ்ய சுத்தையே கர்மா நது வஸ்தூபலப்தையேன்னு சாஸ்திர வாக்கியம். நீ இத்தனை யாகமும் பண்ணியிருக்கேன்னா அதனுடைய பலன் என்ன அப்படின்னா உன் மனசு சித்தம் சுத்தியா இருக்கா அப்படின்றதுதான் அதனுடைய மீட்டர். இப்போ உடம்புல ஏதாவது அழுக்கப்பட்டதுன்னா நல்ல சூப்பை போட்டு தேய்ச்சி கழிச்சோன்னா பல பலன்னு உடம்பு ஆயிடுறது, அழுக்கெல்லாம் போயிடுறது. மனசுக்கு எந்த சோப்பு இருக்குன்னா மனசுக்கு ஒரு சோப்பு இருக்கு, அதுதான் கர்மானுஷ்டானங்கள். சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம்லேருந்து ஆரம்பிச்சு வாஜபேயி யாக பர்யந்தம் இது எல்லாத்துக்குனுடைய பலன் என்ன அப்படின்னா சித்து சுத்தி ஏற்படுறதா, மனசு பரம பவித்திரமா இருந்துதான். நீ இத்தனை யாகங்களும் பண்ணி உன்னுடைய காமக்ரோதங்கள்லாம் எதுவும் சரியாகாதபடிக்கு முன்ன விட நிறைய காமக்ரோதம் ஜாஸ்தியாகி இன்னும் கூட என்ன அவன் கோச்சிக்கிறான் இவன் கோச்சிக்கிறான்னு சொல்லி அவர்கள்ட்ட உன் கோபத்தை காண்பிச்சு கொண்டு இன்னும் மனசு பறந்ததே ஆனால் உன் யாகத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த யாகமும் அக்னிஹோத்திரமும் பண்றதுக்குள்ளேயே அந்த மீட்டர். அதை எல்லோரும் தெரிஞ்சுட்டு அப்படிதான் யாகம் பண்ணணும். இங்க என்னன்னா இந்த யாகத்தினால நிறைய திரவியங்கள் வரும், கீர்த்தி வரும், பிரதிஷ்டை வரும். இவைகள் எல்லாம் பகவதர்ப்பண புத்தியோட பகவானுக்கு கொடுத்துடணும். இது எதுவும் தனக்கு சொந்தம் இல்லைன்னு யாகம் பண்ணணுமா, அப்படி மனசுல வச்சுன்னு யாகம் பண்ணணும். இந்த மாதிரி நீ யாகம் பண்ணலன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்ட. அதனால யாகம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய கர்மா பரம பரிசுத்தமானது. இதை யாகம் யாகம் யாகம்னு பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணதுக்கு காரணமே இப்படி ஒரு மனப்பான்மையில அது பண்ணிட்டு இருந்தா அதனால அது பரம பவித்திரமாக இருந்தது. அதனால அப்படி பண்ணணும்ன்றதுதான் இந்த யாகம். அப்படி பண்ணி எதுலையும் நீ ஆசை வச்சுக்க கூடாது. யாகம் பண்றதோட மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த யாகம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சித்த சுத்தி ஏற்படுறதோனோ, அப்ப சித்த சுத்தி ஏற்பட்ட உடனே இந்த மனைவி மக்கள் சொத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பகவான் தான் சாஸ்வதம்னு இங்கேருந்து கிளம்பிடணும்பா. இருந்தேன்னா உன்னால பகவானை போய் அடைய முடியாது. எங்கேயாவது போய் பகவானை தியானம் பண்ணி ஆராதனம் பண்ணி அடையணும். அதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். வசுதேவரை பார்த்து இன்னொரு விஷயத்த சொல்றா. ஒருத்தன் இந்த பூலோகத்துல பிறந்தானே ஆனால் அவனுக்கு 3 விதமான கடன்கள் தலையில ஏறி உக்காந்துக்கிறது. என்னன்னா ரிஷி கடன், தேவ கடன், பித்திருக்கடன். இது 3ம் அவன் தலையில ஏறி உக்காந்துக்கிறது. அதை தீர்த்து தான் ஆகணும். வேதாத்தியனங்கள் இந்த மாதிரி பண்ணி ரிஷி கடனை தீர்த்துக்கிறது, கர்மானுஷ்டானங்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி ரிஷி கடத்தை தீர்த்துக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொண்டு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி தேவ கடனை தீர்த்துக்கணும். அப்புறம் 3வதா இருக்கக்கூடிய பித்ருக்கடன். அது என்னன்னா ஒரு பையன் பிறந்து அவன் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணாதிகள் ஸ்ராத்தாதி மூலியமாக இந்த பித்ருக்கள்லாம் கரையேறதுனால அந்த பித்ருக்கடனையும் தீர்த்துக்கணும். நீங்களோ பரம பாகவதோத்தமர் பரம மகான்னு எல்லோரும் சொல்லிதான் தெரியணும்ன்றது இல்லை. அதுக்கு மீட்டரே என்னன்னா வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவே பூலோகத்துல அவதாரம் பண்ணின்னு தீர்மானம் பண்ணி உங்களை அப்பாவா கூப்பிடணும் தீர்மானம் பண்ணி பிறந்திருக்கார். அதனால நீங்க மகான். அப்படி இருந்த போதிலும் கூட உங்களுக்கு இந்த கர்மான்னு நீங்க கேட்டதுனால இந்த 3 கடன்ல ஒரு கடன் இன்னும் பாக்கி இருக்கு. என்னன்னா நீங்க அத்தியனங்கள்லாம் பண்ணி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தால் ரிஷிகடன் தீர்ந்துருத்து உங்களுக்கு. அடுத்தது கிருஷ்ணன் முதலிய புத்திரர்கள் பிறந்ததுனால உங்களுக்கு பித்ருக்கடன் தீர்ந்துருத்து. இன்னொரு கடன் ஒன்று பாக்கி இருக்கு, தேவ கடன். அதனால நீங்க அவசியம் யஜ்யம் யாகம் பண்ணி தேவதைகளை ஆராதனை பண்ணாதான் இந்த 3வது கடனானது நீங்கும். இந்த 3வது கடனை தீர்த்தாதான் பகவானோட 2 கலக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய அந்த அத்தியந்த உபரத்தி எல்லா கர்மநாசமும் ஏற்படும். இந்த 3 கடனையும் தீர்க்காத வழியும் இது ஒன்று சுத்தின்றே தான் இருக்கும்னு இப்பேற்பட்ட உயர்ந்த விஷயத்த வசுதேவர்கிட்ட அந்த மகான்கள் சொல்றார்கள். இப்படி மகான்கள் எல்லோரும் நீங்க அவசியம் யாகம் பண்ணி இந்த தேவ கடனை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்லிட்டா, சரி ஊருக்கு போயிட்டு உடம்பெல்லாம் பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்கான்னு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மேல பசி இந்த இதெல்லாம் இருக்கே உபவாசங்கள்லாம் இருக்கலாமான்னு பார்த்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் சேர்த்துன்னு பண்ணலாம்லாம் அப்படிலாம் நினைக்கலையாம். மகான்களுடைய வாக்கு வசதி இருக்கு, எல்லாம் முடியும் அப்படின்னா ததேவ லக்னம் சுதினம் ததேவா.
இப்ப இத்தனை பேரும் வந்திருக்கா, இத்தனை மகான்களையும் கூப்பிட்டு யாகம் பண்ணணும்னா சாத்தியமா? இந்த சூரிய கிரகண புண்ணிய காலத்தை முன்னிட்டு இத்தனை பேர் வருவான்னு தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் பார்க்கணுன்றதுக்காக தான் இவாள்லாம் வந்திருக்கா. இப்ப சத்பாத்திரம் எத்த லப்யத்தேன்னு இப்ப ஏற்பட்ட மகான்கள் கிடைச்சதுனால வசுதேவர் சாஷ்டாங்கமா அவளுடைய திருவடியில விழுந்து உடனேயே யாக சங்கல்பமானது நடக்க போறது அப்படின்னு அப்படி ஒரு அவளுடைய வாக்குல விசுவாசமா. இப்படி மகான்கள் ஒரு விஷயத்த சொன்னான்னா இது நடக்குமா நடக்குமா, இது ஆலோசனை எல்லாம் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள்லாம் அப்படி சொன்னான்னா முதல்ல அவர் மகான்னு நம்பணும். அப்படி அவருடைய வாக்க நம்பி பண்ணோம்னா இங்க சில விஷயங்கள் அவளுக்கு அந்த பலிதம் இல்லைன்னாலும் இதை பகவான் வந்து அதை நடத்தி வைப்பார். இதுதான் மகான்களுடைய வாக்கினுடைய அந்த மகிமை. அதனால இவாளோட சொன்ன அந்த விஷயத்தை பரிபூர்ணமா வசுதேவர் நம்பினதுனால யாகம் பண்ணணும்னு உடனே யாக சங்கல்பம் அப்படின்ட்டாராம். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதுண்டா நீங்க எல்லாரும் ரித்விக்குகளாக இருந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு யாகத்தை பண்ணி வைக்கணும்னு அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய யாதவர்கள், கிருஷ்ணர், பலராம சுவாமி எல்லோருக்கும் சந்தோஷம். அவரவர்கள் வேணுங்கிற சாமகிரிகள்லாம் அப்படி சித்தம் பண்றார்கள். இப்போ இவா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மேல தான் கிளம்புறேன்னு கிளம்ப முடியாதோன்னு யாக சங்கல்பம் ஆன உடனே அவர்களும் ரிஷிகள் எல்லோரும் பரம சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி இங்க யாகத்தை நடத்தி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி வசுதேவர் அவருக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறதுனால அத்தனை மனைவிகளையும் கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் தீட்சையை கொடுத்து வசுதேவரை க்ஷவரம் இத்தியாதிகள்லாம் பண்ணிக்க சொல்லி வெண்பட்டை கட்டிக்க சொல்லி உடம்பு முழுக்க வெண்ணெயை பூசி விட்டு மையெல்லாம் இட்டி யாக தீட்சையை கொடுத்து அந்த யாகசாலையில உட்காத்தி வச்சுக்கிறா. அப்படி யதோக்தமாக யாகமானது பிராரம்பிக்கிறது. யாகமானது அத்தியுதமாக நடக்கிறது. கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் விழுந்து விழுந்து காரியத்தை பார்க்கறாலாம். அப்பா யாகம் பண்றா, பரமபாகியம்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு வேணுங்கிற அத்தனை சாமகிரிகளும் எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணி யாகத்துக்குள்ள கைங்கரியத்தெல்லாம் குழந்தைகளா இருக்கக்கூடிய பலராம சுவாமியும் கிருஷ்ணரும் ஸ்ரத்தையாக பண்ணி வைக்கிறா. அப்படி யாகமானது அத்தியுதமாக நடக்கிறது. அத்தனை மகரிஷிகள் பார்க்கும்போது அந்த அப்ரம்ம கோஷோஜித யஜ்ஞ வைஷசம்ன்றது போல அப்படி எல்லா மகான்களும் ஒவ்வொருத்தரும் அக்னி போல ஜுவலிக்கிறார்கள். அந்த அக்னி முன்னாடி உட்கார்ந்துட்டு ஆகுதி கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கு. அப்படி எல்லோரும் பார்த்து பரம சந்தோஷப்பட்டு அந்த யாகமானது ரொம்ப விமரிசையாக நடக்கிறது. ரிக்வேதத்தினால பகவானை கூப்பிட்டு, யஜுர்வேதத்தினால ஹவிர்பாகத்தை கொடுத்த, சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு அங்க நிறைய ராஜாக்கள் எல்லோரும் வந்திருக்காளோ அவளும் இந்த யாகத்துல கலந்துக்கிறார்களாம். அப்படி எல்லா யாகத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணி என்ன பரம பாக்கியம்னா எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த மகான்களோட சேர்ந்துட்டு கிருஷ்ணர், பலராம சுவாமி, வசுதேவர், அப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய மனைவிகள், தன் புத்தர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு அவபிருத ஸ்நானம் வந்து எங்க பண்றான்னா எந்த தீர்த்தம் பரசுராமரால ஏற்படப்பட்டதோ அந்த குருக்ஷேத்திரத்துல அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுக்காக எல்லோரும் போய் அந்த சரஸ்ல அவபிருத ஸ்நானத்தை பண்றார்கள். அந்த அவபிருத அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணணுன்றதுக்காக தானே இத்தனை பேரும் வந்து சேர்ந்திருக்கா. இவாளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு புண்ணியமா ஒரு மகிமையா என்னன்னா யாகமும் பண்ணி அந்த யாகத்தினுடைய அவபிரத ஸ்நானமும் பண்ணுவது போல இந்த மகான்கள்னாலையும் வசுதேவர்னாலையும் இப்படி ஏற்பாடானோடனே அத்தனை ராஜாக்களும் பரம சந்தோஷப்பட்டு அவபிரத ஸ்நானம் பண்ணி வந்த உடனே வசுதேவரும் இப்ப நிறைய வசதிகள் இருக்கு. முன்பு வசதி இல்லாதனால தானே கஷ்டப்பட்டார். இந்த கம்சன் இருக்கும் காலத்துல இப்ப நிறைய வசதிகள் இருக்கிறதுனால அந்த பிராமணர்கள் எல்லோருக்கும் யதேஷ்டமாக தட்சிணைகள் கொடுக்கணும் யாகம் முடிஞ்ச உடனே. அப்படி தட்சிணைகள்லாம் கொடுத்து அவளுக்கு போஜனங்கள்லாம் பண்ணி வச்சு அவள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அங்க வந்திருக்கிறவா அத்தவா ஏழை பணக்காரன் எந்த வர்ணம் அந்த வர்ணம்னு பார்க்காதபடிக்கு எல்லோருக்கும் போஜனம் போட்டு தகுந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணி யதேஷ்டமாக தானங்கள்லாம் பண்ணி இப்படி அற்புதமாக யாகம் பண்ணின உடனே அங்க வந்த ராஜாக்கள் எல்லோரும் கூட வந்து பார்த்து வசுதேவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு யாக தரிசனம் இந்த புண்ணிய காலத்துல இத்தனை மகான்களையும் பார்த்தமேன்னு சொல்லிட்டு அவா சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு அத்தனை ராஜாக்களும் கிளம்புறார்கள். மேலே இந்த மகரிஷிகளும் அவர்களும் கிளம்பணும் என்ன தீர்மானம் பண்ணி அந்த வசுதேவர்கிட்ட சொல்லிட்டு அவளும் கிளம்ப ஆரம்பிக்கிறார். இந்த குருக்ஷேத்திரத்துக்கு திருதராஷ்டிரர், துரோணாச்சாரியர், அப்புறம் பீஷ்மர் எல்லாருமே வந்திருக்காளோ. எல்லோரும் யாகத்துக்கு பரிபூர்ணமா இருந்து என்ன ஒரு யாகம் என்ன ஒரு யாகம்னு அப்படி சந்தோஷப்படுறார்கள் வசுதேவர் பண்ண யாகத்தை. அப்புறம் பண்ணிட்டு மேல கிளம்பணும்னு எல்லோரும் விடை பெற்று கொண்டு கிளம்பணும்னு நிச்சயிச்சுண்டா. ஆனா போகிறதுக்கு மனசே இல்லையா. இத்தனை பேரும் அத்தனை பந்துக்களும் சேர்ந்து ஏகோபிச்சு பரம பிரியத்தோட இப்படி ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டு கிளம்பும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒருத்தருக்கு ஆலிங்கனம் செய்து கொண்டு திரும்ப இந்த மாதிரி எப்ப பார்ப்போம்னு தெரியலையே, இப்படி ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுத்தேலேன்னு சொல்லிட்டு வசுதேவர்கிட்ட எல்லோரும் கட்டி கொண்டு விடை பெற்று கொண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மர் முதலியவர்கள்லாம் கிளம்புறார்கள்.
மேல நந்தகோபரும் கோபிகைகள், நந்தகோபர், யசோதா, கோபர்கள் எல்லோரும் விடை பெற்று கொண்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்தபோது கிருஷ்ணர் பலராம சுவாமி அந்த நந்தகோபர், யசோத, கோபிகைகள், கோபர்கள் எல்லோரையும் பார்த்துட்டு, நீங்க உடனே போகாதீங்க, உங்க கூட எனக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பகவான் தன் வாக்குனால சொல்றாளாம். இங்க என்னன்னா, எல்லோரும் கோபிகைகள் எல்லாம் பகவான் சர்வத்திர பார்க்க ஆரம்பிச்ச உடனே இப்ப பகவானுக்கு ஆசையா இருக்கான் இவா கூட இருக்கணும்னு. அப்படி ஒரு தத்துவம் போல இருக்கு. அப்படி பகவான் சொன்ன உடனே, கிருஷ்ணர் சொன்ன உடனே அப்படியே தங்குறோம்னு சொல்லிட்டு நந்தகோபர், யசோத, கோபிகைகள் எல்லோரும் கிருஷ்ணர் கூட சில மாசங்கள் இருக்கலாம்னு நிச்சயித்து கொண்டு தங்க ஆரம்பிக்கிறா. அப்படி தங்கின்னு இருக்கும் போது அந்த நந்தகோபரோட கையை பிடிச்சிட்டு மேல வசுதேவர் பேசுறார். நந்தகோபரே, நீங்க பண்ணதுக்கு நான் ஏதாவது பதில் பண்ண முடியுமா? இந்த உலகத்துல இந்த நண்பன்னு ஒரு உறவு இருக்கே, அது ரொம்ப பரம பவித்திரமான உறவுன்னு எனக்கு தோன்றது. பகவான் கிட்ட எப்படி பக்தி பண்றோமோ அதுக்கு சமமானதே இந்த நண்பன்றது. ஏன்னா உண்மையான சுயநலம் இல்லாத ஒரு நண்பன் இருந்தான்னா அதோட பரம பவித்திரமான ஒரு உறவு அது. அந்த மாதிரி உங்ககிட்ட எனக்கு தோன்றது, என்கிட்டயும் உங்களுக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆகையினால உங்களை மாதிரி ஒரு நண்பன் உண்டா அப்படின்னு ஆலிங்கனம் செய்து கொண்டார் வசுதேவர். நீங்க அப்படி இருக்கீள், நீங்க பண்ண இந்த உபகாரத்துக்கு நான் ஏதாவது பிரதி பண்ண முடியுமா? அப்பேற்பட்ட உபகாரம் நீங்க பண்ணியிருக்கிறீர்கள். அதனால நம்மளுடைய உறவானது இது எப்பயுமே சாஸ்வதமாக இப்படியே இருக்கணும். நான் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி முழுக்க செய்யறேன். நீங்களும் இந்த பிரியத்தை என் மேல எப்பயுமே வைக்கணும்னு நந்தகோபர் ஆலிங்கனம் செய்து கொண்டு கண்ணும் கண்ணீருமாக கிருஷ்ணரை அந்த 11 வருஷம் கம்சன் கிட்டேந்து காப்பாத்தினாரோனோ அதை நினைச்சு கிருதஜதைய தெரிவிக்கிறது போல நந்தகோபன் சொல்ற. நந்தகோபரும் ஆலிங்கனம் செய்து கொண்டு, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லலாமா? இப்பேற்பட்ட வைகுண்ட வாசியா இருக்கக்கூடிய அவனை வளர்க்கறதுக்கு பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கேலேன்னு சொல்லிட்டு அப்படி பரஸ்பரம் அப்படி ஒரு பிரியமா. உடனே வசுதேவர், நான் கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்துல உங்களை நான் கவனிக்க முடியல, உங்களை நான் நல்ல உபச்சாரம் பண்ணி தான் அனுப்புவேன். ஆகையினால நீங்க என் கூடியே இங்க தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கிருஷ்ணரும் சில காலங்கள் அந்த நந்தகோபர், யசோத, கோபிகை கூட தங்கணும்ன்றதுனால சில மாசங்கள் அங்கேயே இருந்துட்டாலாம். என்னன்னா, நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா தள்ளி போய் பல மாதங்கள் அங்கே இருக்காலாம் குருக்ஷேத்திரத்திலேயே. நந்தகோபரோட, யசோதையோட, கிருஷ்ணர், பலராம சுவாமி, வசுதேவர், கோபிகைகளோட எல்லாரும் சேர்ந்துட்டு அங்கேயே இருக்கார்கள். எப்படியோ கிளம்பிதான் ஆகணும். மேல மழை காலம் வரப்போறதுன்னு எல்லோரும் தெரிந்து கொண்டு அவ கிளம்பணும்னு நிச்சயிச்சுண்டு கிருஷ்ணர் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். நந்தகோபர், யசோதம்மா ஆலிங்கனம் செய்து கொண்டு விடை பெற்று கொண்டு கிளம்பும் போது கிருஷ்ணருக்கே மனசு தாங்கலையா. கோபிகைகளும் விடை பெற்று கொண்டு எல்லோரும் கிளம்புறார்கள். அப்படி கிருஷ்ணரை மனசுல நினைச்சுட்டே, அந்த கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தத்தை நினைத்து கொண்டே பிருந்தாவனவாசிகள் நந்தகோகுலத்துக்கு கிளம்புறார்கள், பிருந்தாவனத்துக்கு கிளம்புறார்கள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லி, மேல கிருஷ்ணருக்குமே அவர் விட்டு பிரியறது அவ்வளோ கஷ்டமா இருந்ததான். ஆனாலும் தன்னுடைய துவாரகைக்கு கிளம்பணுன்றதுனால தன்னுடைய அப்பா அம்மா, அத்தனை மகிழ்ச்சிகள், புத்திரர்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு கிருஷ்ணரும் துவாரகைக்கு சேர்ந்தார். மழை காலம் வரத்துக்கு முன்னாடியே அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இந்த குருக்ஷேத்திரத்தில் நடந்த இந்த சம்பரங்கள், மகான்கள் வந்தது, வசுதேவர் பண்ண யாகம், இத்தனை விஷயத்தையும் துவாரகாவாசிகள் எல்லோருக்கும், இங்க வந்த துவாரகாவாசிகள், இந்த யாகம் பார்க்க வந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்த துவாரகாவாசிகள் எல்லோரும் துவாரகைக்கு போய் விஸ்தாரமாக இந்த கதைகள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். ரொம்ப பெரிய அத்தியாயம், நிறைய விஷயங்கள், மகான்களுடைய ஸ்தோத்திரம், அப்புறம் மகான்கள் பகவானை பார்த்து பேசுறது, பகவான் பேசுறது, வசுதேவரை பார்த்து சம்பாஷணை, யாகம் பண்ணி வைக்கிறதுன்னு கொஞ்சம் பெரிய அத்தியாயம். பிரம்மனிஷ்டால் அத்தியுதமாக இந்த அத்தியாயத்தை சொல்லியிருக்கார். ஆகையினால எல்லோரும் துவாரகையில போயிட்டு இந்த சம்பிரமத்தை அவரவர்கள் பேசி பரமாறிண்டார்கள்னு இதோட இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். மேல எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சதுரशीतितमोऽध्यायः श्रीशुकौवाच श्रुत्वा पृथा सुबलपुत्री अथ याज्ञसेनी माधव्यथ क्षितिपपत्न्यवुत स्वगोप्यः कृष्णेऽखिलात्मनि हरौ प्रणयानुबन्धं सर्वा विसिस्म्युः अलमश्रुकलाकुलाक्ष्यः इति सम्भाषमाणासु स्त्रीभिः स्त्रीषु नृभिर्नृषु आययुः मुनयस्तत्र कृष्णरामदिदृक्षया
द्वैपायनो नारदश्च च्यवनो देवलो असितः विश्वामित्रः शतानन्दः भरद्वाजोऽथ गौतमः रामः सशिष्यः भगवान् वसिष्ठो गालवो भृगुः पुलस्त्यः कश्यपः अत्रिश्च मार्कण्डेयो बृहस्पतिः द्वितस्त्रितश्च एकतश्च ब्रह्मपुत्रास्तथाङ्गिराः अगस्त्यः याज्ञवल्क्यश्च वामदेवादयो अपरे तान् दृष्ट्वा सहसोत्थाय प्रागासीना नृपादयः पाण्डवाः कृष्णरामौ च प्रणेमुः विश्ववन्दितान् तानानर्चुः यथा सर्वे सह रामो अच्युतोऽर्चयत् स्वागतासनपाद्यार्घ्य माल्यधूपानुलेपनैः उवाच सुखमासीनान् भगवान् धर्मगुप्तनुः सदसस्तस्य महतः यतवाचो अनुशृण्वतः श्रीभगवानुवाच अघो वयं जन्मभृतः लब्धं कार्त्स्न्येन तत्फलं देवानामपि दुष्प्रापं यद्योगेश्वरदर्शनम् किं स्वल्पतपसां नृणाम् अर्चायां देवचक्षुषां दर्शनस्पर्शनप्रश्न प्रह्वपादार्चनादिकम् न ह्यं मयानि तीर्थानि न देवामृच्छिलामयाः ते पुनन्ति उरुकालेन दर्शनादेव साधवः नाग्निर्न सूर्यो न च चन्द्रतारकाः न भूर्जलं खं श्वसनोऽथ वाङ्मणः उपासिता भेदकृतो हरन्त्यघं विपश्चितो घ्नन्ति मुहूर्तसेवया यस्यात्मबुद्धिः कुणपेत्रिधातुके स्वधीः कळत्रादिषु भौमयुज्यधीः यत्तीर्थबुद्धिः सलिलेन कर्हिचित् जनेषु अभिज्ञेषु स एव गोखरः श्रीशुक उवाच निशम्येत्थं भगवतः कृष्णस्य अकुण्ठमेधसः वचो दुरन्वयं विप्राः तूष्णीमासन् भ्रमद्धियः चिरं विमृश्य मुनयः ईश्वरस्य ईशितौ यतां जनसङ्ग्रहयित्यूचुः स्मयन्तस्तं जगद्गुरुं मुनयौचुः यन्मायया तत्त्वविदुत्तमा वयं विमोहिता विश्वसृजाम् अधीश्वराः यदीशितौ यायति गूढईहया अहो विचित्रं भगवद्विचेष्टितम् अनीहयेतत् बहुधैक आत्मना सृजत्यवत्यत्ति न बध्यते यथा भौमैर्हि भूमिः बहुनामरूपिणी अहो विभूम्णः चरितं विडम्बनम् अथापि काले स्वजनाभिगुप्तये बिभर्षि सत्वं खलनिग्रहाय च स्वलीलया वेदपथं सनातनं वर्णाश्रमात्मा पुरुषः परो भवान् ब्रह्मते हृदयं शुक्लं तपस्वाध्यायसंयमैः यत्रोपलब्धं सद्व्यक्तम् अव्यक्तं च ततः परम्
तस्मात् ब्रह्मकुलं ब्रह्मन् शास्त्रयोनेः त्वमात्मनः सभाजयसि सद्धाम तद्ब्रह्मण्य अग्रणीर्भवान् अद्य नो जन्म साफल्यं विद्यायास्तपसो दृशः त्वया सङ्गम्य सद्गत्या यदन्तः श्रेयसां परः नमस्तस्मै भगवते कृष्णाय अकुण्ठमेधसे स्वयोगमाययाच्छन्न महिम्ने परमात्मने नयं विदन्त्यमी भूपाः एकारामाश्च वृष्णयः मायाजवनिकाच्छन्नम् आत्मानं कालमीश्वरम् यथा शयानः पुरुषः आत्मानं गुणतत्त्वदृक् नाममात्रेन्द्रियाभातं न वेदरहितं परम् एवं त्वा नाममात्रेषु विषयेषु इन्द्रियेहया मायया विभ्रमच्चित्तः न वेदस्मृत्युपप्लवात् तस्याद्यते ददृशिमाङ्घ्रिमघौघमर्ष तीर्थास्पदं हृदि कृतं सुविपक्कयोगैः उत्सिक्तभक्ति उपहताशय जीवकोशाः आपुर्भवद्गतिमथो अनुगृहाण भक्तान् श्रीशुकोवाच इत्यनुज्ञाप्य दाशार्हं धृतराष्ट्रं युधिष्ठिरं राजर्षे स्वाश्रमान् गन्तुं मुनयो दधिरे मनः तद्वीक्ष्य तान् उपव्रज्य वसुदेवो महायशाः प्रणम्य चोपसङ्गृह्य बभाषेदं सुयन्त्रितः वसुदेवोवाच नमो वः सर्वदेवेभ्यः ऋषयः श्रोतुमर्हथा कर्मणा कर्मनिर्हारो यथा स्यान्नः तत् उच्यताम् नारदोवाच नातिचित्रमिदं विप्राः वसुदेवो बुभुत्सया कृष्णं मत्वार्भकं यन्नः पृच्छति श्रेय आत्मनः सन्निकर्षो हि मर्त्यानाम् अनादरणकारणं गाङ्गं हित्वा यथान्याम्भः तत्रत्यो याति शुद्धये यस्यानुभूतिः कालेन लयोत्पत्त्यादिनास्य वै स्वतो अन्यस्माच्च गुणतः न कुतश्च न ऋष्यति तं क्लेशकर्म परिपाक गुणप्रवाहैः अव्याहतानुभवम् ईश्वरम् अद्वितीयम् प्राणादिभिः स्वविभवैः उपगूढमन्वः मन्येत सूर्यमिव मेघहिमोपरागैः अथोचुर्मुनयो राजन् आभाष्य आनकदुन्दुभिं सर्वेषां शृण्वतां राज्ञां तथैवाच्युतरामयोः कर्मणा कर्मनिर्हारः एष साधु निरूपितः यच्छ्रद्धया यजेद्विष्णुं सर्वयज्ञेश्वरं मखैः चित्तस्य उपशमोऽयं वै कविभिः शास्त्रचक्षुषा दर्शितः सुगमो योगः धर्मश्च आत्ममुदावहः अयं स्वस्त्ययनः पन्था
द्विजातेः गृहमेधिनः यच्छ्रद्धया आप्तवित्तेन शुक्लेन युज्येत पूरुषः वित्तैषणां यज्ञदानैः गृहैः दारसुतैषणाम् आत्मलोकैषणां देव कालेन विसृजेद्बुधः ग्रामे त्यक्तैषणाः सर्वे ययुर्धीरास्तपोवनम् ऋणैः त्रिभिः द्विजो जातः देवर्षिपितॄणां प्रभो यज्ञ अध्ययनपुत्रैः तानि अनिस्तीर्यत्यजन्पतेत् तं त्वद्य मुक्तोद्वाभ्यां वै ऋषिपित्रोः महामते यज्ञैः देवर्नमुन्मुच्य निर्णः अशरणो भव वसुदेव भवान्नूनं भक्त्या परमया हरिं जगताम् ईश्वरं प्रार्चः स यद्वां पुत्रतां गतः श्रीशुक उवाच इति तद्वचनं श्रुत्वा वसुदेवो महामनाः तान् ऋषीन् ऋत्विजो वौरे मूर्ध्ना आनम्य प्रसाद्य च तयेनं ऋषयो राजन् वृताधर्मेण धार्मिकं तस्मिन्नयाजयन् क्षेत्रे मखैः उत्तमकल्पकैः तद्दीक्षायां प्रवृत्तायां वृष्णयः पुष्करस्रजः स्नाताः सुवाससो राजन् राजानः सुष्ट्वलङ्कृताः तन्महिष्यश्च मुदिताः निष्ककण्ठ्यः सुवाससः दीक्षाशालाम् उपाजग्मुः आलिप्ता वस्तुपाणयः नेदुः मृदङ्गपटः शङ्खभेर्याणकादयः नृतुः नटनर्तक्यः तुष्टुः सूतमागधाः जगुः सुकण्ठ्यः गन्धर्व्यः सङ्गीतं सह भर्तृकाः तमभ्यषिञ्चन् विधिवत् अक्तमभ्यक्तमृत्विजः पत्नीभिः अष्टादशभिः सोमराजमिवोडुभिः ताभिर्दुकूलवलयैः हारनूपुरकुण्डलैः स्वलङ्कृताभिर्विबभौ दीक्षितो अजिनसंवृतः तस्यर्त्विजो महाराज रत्नकौशेयवाससः ससदस्याः विरेजुस्ते यथा वृत्रहणो अध्वरे तदा रामश्च कृष्णश्च स्वैः बन्धुभिरन्वितौ रेजतुः स्वसुतैर्दारैः जीवेशौ स्वविभूतिभिः ईजे अनुयज्ञं विधिना अग्निहोत्रादिलक्षणैः प्राकृतैः वैकृतैर्यज्ञैः द्रव्यज्ञानक्रियेश्वरम् अथर्त्विग्भ्यः अददात् काले यथाम्नातं स दक्षिणाः स्वलङ्कृतेभ्यो अलङ्कृत्य गोभूकन्या महाधनाः पत्नी संयाजावभृत्यैः चरित्वा ते महर्षयः सस्नु रामह्रदे विप्राः यजमानपुरःसराः स्नातः
अलङ्कारवासांसि बन्दिभ्यो अदात् तथा स्त्रियः ततस्वलङ्कृतो वर्णान् आश्वभ्यो अन्नेन पूजयत् बन्धून् सदारान् ससुतान् पारिबर्हेण भूयसा विदर्भकोसलकुरून् काशिकेकयसृञ्जयान् सदस्यर्त्विक् सुरगणान् नृभूतपितृचारणान् श्रीनिकेतम् अनुज्ञाप्य शंसन्तः प्रययुः क्रतुम् धृतराष्ट्रः अनुजः पार्थ भीष्मो द्रोणः पृथायमौ नारदो भगवान् व्यासः सुहृत्सम्बन्धि बान्धवाः बन्धून् परिष्वज्य यदून् सौहृदात् क्लिन्नचेतसः ययुः विरहकृच्छ्रेण स्वदेशांश्चापरे जनाः नन्दस्तु सह गोपालैः बृहत्या पूजयार्चितः कृष्णरामः उग्रसेनाद्यैः न्यवात्सीत् बन्धुवत्सलः वसुदेवः अञ्जसोत्तीर्य मनोरथमहार्णवम् सुहृद्वृतः प्रीतमनाः नन्दमाह करे स्पृशन् वसुदेव उवाच भ्रातरीशकृतः पाशः नृणां यः स्नेहसंज्ञितः तं दुस्त्यजम् अहं मन्ये शूराणामपि योगिनाम् अस्मास्वप्रतिकल्पेयं यत्कृताज्ञेषु सत्तमैः मयित्यर्पिता फलावापि न निवर्तेत कर्हिचित् प्रागकल्पाच्च कुशलं भ्रातर्वो नाचरामहि अधुना श्रीमदान्धाक्षाः न पश्यामः पुरस्सतः मा राज्यश्रीरभूत्पुंसः श्रेयस्कामस्य मानदा स्वजनान् उत बन्धून् वा न पश्यति यान्धदृक् श्रीशुक उवाच एवं सौहृदशैथिल्यः चित्त आनकदुन्दुभिः रुरोद तत्कृतां मैत्रीं स्मरन् अश्रुविलोचनः नन्दस्तु सख्युः प्रियकृत् प्रेम्णा गोविन्दरामयोः अद्यश्व इति मासां स्त्रीन् यदुभिः मानितो अवसत् ततः कामैः पूर्यमाणः सौव्रजः सह बान्धवः परार्ध्य आभरणक्षौम नानानर्घ्यपरिच्छदैः वसुदेव उग्रसेनाभ्यां कृष्णोद्धवबलादिभिः दत्तमादाय पारिबर्हं यापितो यदुभिर्ययौ नन्दो गोपाश्च गोप्यश्च गोविन्दचरणाम्बुजे मनः क्षिप्तं पुनर्हन्तुम् अनीशामथुरां ययुः बन्धुषु प्रतियातेषु वृष्णयः कृष्णदेवताः वीक्ष्य प्रावृषमासन्नां ययुर्द्वारवतीं पुनः जनेभ्यः कथयाञ्चक्रुः यदुदेवमहोत्सवं यदासीत् तीर्थयात्रायां
सुहृत्सन्दर्शनादिकम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे तीर्थयात्रानुवर्णनं नाम 84तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।